வந்தே மாதரம் 1876ஆம் ஆண்டு டிசம்பர் 20 இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு பொற்கால தருணமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நாளில்தான் மகத்தான கவிஞரும் எழுத்தாளரும் சிந்தனையாளருமான பாங்கிம் சந்திர சட்டோபாத்யாய் இந்திய மக்களின் மனங்களில் தேசபக்தியின் தீயை ஏற்றிய அமரப்பாடல் வந்தே மாதரத்தை உருவாக்கினார். பிரிட்டிஷ் ஆட்சியின் அடக்குமுறைகள், பொருளாதார சுரண்டல் மற்றும் உரிமை இழப்பு உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் இந்த பாடல் ஒரு கவிதையாக மட்டுமில்லாமல் அடிமைத்தனத்துக்கு எதிரான சுயமரியாதையின் முழக்கமாக உருவெடுத்தது. தாயே வணக்கம் என்ற பொருளை உடைய வந்தே மாதரம் இந்திய தாய்நாட்டை தெய்வீக சக்தியாக கண்டு போற்றும் உணர்வை இலக்கிய வடிவில் வெளிப்படுத்தியது. 19ஆம் நூற்றாண்டு இந்திய மறுமலர்ச்சி காலத்தின் முக்கிய முகமாக விளங்கிய பாங்கிம் சந்திர சட்டோபாத்யாய் ஆங்கில கல்வி பெற்றிருந்தாலும் இந்திய பாரம்பரியம் மற்றும் தேசிய உணர்வில் ஆழ்ந்த பற்று கொண்டவர். அவர் எழுதிய ஆனந்தமடம் நாவலில் வந்தே மாதரம் பாடல் முதன்முறையாக இடம்பெற்றது. அந்த நாவலில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடும் சன்னியாசி வீரர்களின் தியாகமும் வீரமும் வர்ணிக்கப்படுகிறது. மேலும் வந்தே மாதரம் பாடல் அடிமைத்தனத்தில் சிக்கியிருந்த இந்தியர்களுக்கு தன்னம்பிக்கையும் ஒன்றுபட்ட போராட்ட உணர்வையும் ஊட்டியது. காலப்போக்கில் வந்தே மாதரம் இலக்கிய எல்லைகளை தாண்டி அரசியல் மற்றும் மக்கள் இயக்கங்களின் உயிர்த்துடிப்பான முழக்கமாக மாறியது. 1905ஆம் ஆண்டு வங்க பிரிவினை எதிர்ப்பு போராட்டத்தின் போது இந்த பாடல் நாடெங்கும் ஒலித்தது. பொதுக்கூட்டங்கள், பேரணிகள், சிறைச்சாலைகள் என எங்கும் வந்தே மாதரம் இந்தியர்களின் ஒருமைப்பாட்டின் குரலாக மாறியது. அதன் தாக்கம் அத்தனை வலுவாக இருந்ததால் பிரிட்டிஷ் அரசு இதனை தடை செய்ய முயன்றது. 1950ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு அமலுக்கு வந்தபோது வந்தே மாதரம் இந்தியாவின் தேசிய பாடல் என்ற உயரிய மரியாதையை பெற்றது. 1876 டிசம்பர் 20 அன்று பிறந்த அந்த பாடல் இன்று வரை இந்தியாவின் சுயமரியாதை, தியாகம் மற்றும் ஒருமைப்பாட்டின் அடையாளமாக ஒலித்துக் கொண்டே இருக்கிறது.